ஜெபம் செய்வோம். எங்கள் கற்பாரையும் எங்கள் மீட்பெருமாகிய ஆண்டவரே, அடியனின் வாயின் சொற்களும் எங்கள் அனைவரின் இருதயத்தின் தியானமும் உம்முடைய திருமுன்னிலையில் ஏற்புடையனவாய் இருப்பனவாக. ஆமென். அன்புக்கினியவர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினால் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் உரித்தாக்கிக் கொள்கிறேன். முதலாவது ஒரு முக்கியமான தகவலை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இந்த வாரம் தேர்தல் நடைபெற இருக்கிறது. நம்முடைய தமிழ்நாட்டிற்கு முதல் பருவமாய் நமக்கான தேர்தல் நடைபெற இருக்கிறது. தயவு செய்து கிறிஸ்தவர்களாய் நாம் யாவரும் அந்த தேர்தலில் நம்முடைய ஜனநாயக கடமையை ஆற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஓட்டு போடாமல் யாரும் இருந்துடாதீங்க. அன்றைக்கு நாளில் ஏதாவது ஃபாஸ்டிங் ப்ரேயர், ஸ்பெஷல் ப்ரேயர்ஸ் ஏதாவது இருக்குதுன்றதுக்காக நீங்கள் அதுக்கு போக வேணான்னு சொல்லலை. ஓட்டு போட்டு அந்த ப்ரேயருக்கு போய் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஆகவே தயவு செய்து ஓட்டு போடாமல் இருந்து விடாதீர்கள். ஏனென்றால் இந்த தேர்தல் என்பது யார் ஆள வேண்டும் என்பதற்கான தேர்தல் கிடையாது, மாறாக யார் ஆளக்கூடாது என்பதற்கான தேர்தல். அதை நினைவில் வைத்து நீங்கள் உங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றுமாறு அன்போடு உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்கினியவர்களே, அன்னை தெரேசா நமக்கு நன்கு பரிச்சயமானவர், பழக்கப்பட்டவர். அவர் எப்பொழுதுமே தன்னுடைய நோயாளிகளோடு தன்னுடைய வாழ்வை கழித்தவர். இப்படி அவர் தொழுநோயாளர்கள் மற்றும் பிற நோயாளிகளோடு தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவரிடத்தில் சிகிச்சை பெறுகிற ஒரு நோயாளி அவரின் புகைப்படத்தை வைத்து அதை வணங்கி கொண்டிருந்தாராம். அந்த புகைப்படத்தை வைத்து வணங்கி கொண்டிருக்கும் பொழுது அன்னை தெரேசா அவரிடத்தில் சென்று, சகோதரனே, வணங்கப்படுவதற்கு நான் தகுதியானவன் கிடையாது. நீ என்னை வணங்கக்கூடாது, மாறாக இயேசு கிறிஸ்துவை வணங்கு என்று சொன்னாராம். உடனே அந்த நோயாளி சொன்னானாம், இயேசு கிறிஸ்து எப்படி இருப்பார் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் உடனே ஒன்று தெரியும், அவர் நிச்சயமாய் உங்களை போலத்தான் இருப்பார் என்று எனக்கு தெரியும். ஆகவே தான் உங்களை வணங்கி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். அன்பானவர்களே, இது ஒரு மிகப்பெரிய அறைகூவல். இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்வின் மூலம், தன்னுடைய செயல்பாட்டின் மூலம் இந்த உலகிற்கு அடையாளம் காட்டியவர் அன்னை தெரேசா. தென்னிந்திய திருச்சபை இந்த நாளிலே நாம் சிந்திக்கும்படியாய் நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு ஐடென்டிஃபையிங் த ரிசன் லார்ட் இன் த ஒர்க் பிளேஸ் அப்படின்னு. அதாவது உயிர்த்த ஆண்டவரை நாம் பணி செய்யும் இடத்தில் அடையாளம் காணுதல். நாம் பணி செய்யும் இடத்தில் உயிர்த்த ஆண்டவரை அடையாளம் காணுதல் என்ற தலைப்பின் கீழ் நாம் இன்று சிந்திக்க வந்திருக்கிறோம். நாம் அடையாளம் காணுதல் என மட்டும் இன்றி நம் மூலம் இந்த உலகிற்கு ஆண்டவரை அடையாளப்படுத்தி காட்டுதல் மிகவும் முக்கியமானது. நாம் ஆண்டவரை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். நம் மூலம் பிறர் ஆண்டவரை அடையாளப்படுத்தி கொள்ள நாம் செயல்கள் மூலமாய் ஆண்டவரை காட்ட வேண்டும். நமக்கு இன்று 3 திருமறை பகுதிகள் கொடுத்திருக்கிறார்கள். ஒன்று ரூத் 2ஆம் அதிகாரத்திலிருந்து வந்த நாம் படிக்க கேட்ட 1ஆம் திருமறை பகுதி. 2ஆம் திருமறை பகுதி அப்போஸ்தலர்கள் 9ஆம் அதிகாரத்திலிருந்து. அதே போல் 3ஆம் திருமறை பகுதி யோவான் 21ஆம் அதிகாரத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 திருமறை பகுதிகளில் 3ஆம் திருமறை பகுதியாக இருக்கிற இந்த நற்செய்தி பகுதியில நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அடையாளம் கண்டு கொள்வார்கள். உயிர்த்த பிறகு 3ஆம் முறையாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவர்கள் மீன் பிடிக்க செல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவை இவர்கள் அடையாளம் கண்டு கொள்வார்கள். அடையாளம் கண்டு கொண்டது மட்டுமல்ல, இந்த உலகிற்கு அந்த இயேசு கிறிஸ்துவை காட்டுகிற அடையாளமாய் இவர்கள் இருப்பார்கள். அதுதான் சீடர்களின் வாழ்வில் ஏற்பட்ட முன்னேற்றம். ஆனால் நாம் இன்று சிந்திக்க போவது அந்த பகுதியை பற்றியது கிடையாது. அன்புக்கினியவர்களே, இந்த நாளிலே எப்படி நாம் ஆண்டவரை அடையாளம் காட்டுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க இருக்கிறோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 39வது வசனம். இந்த வசனத்திலே ஒரு அழகான குறிப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். யோப்பா பட்டணத்திலே இந்த நிகழ்வு நடைபெறும்.
இந்த நிகழ்வில் தொற்காள் என்று பெயர் சொல்லுகிற ஒரு யார் இருப்பார்? சீஷி. சீடன் அப்படிங்கிற சொல்லுக்கு பெண்பால் கிடையாது. சீடனுங்கிறது பெண்களுக்கும் பயன்படுத்தலாம், சீடர்கள். சீஷி என்று கொடுத்திருக்கிறார்கள். சரி, சீஷி என்றே வைத்துக் கொள்வோம். என்று ஒரு சீஷி இருக்கிறார். சீஷி அப்படின்னும் போதே நம்ம புரிஞ்சுக்கணும் என்னன்னு, அவர்கள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவர்கள். அந்த 39ஆம் வசனத்துல ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கும். அவர் மரணம் அடைந்து விடுவார். அந்த மரணத்தின் அவரின் உடலை பேதுரு பார்க்க செல்லுவார். செல்லும் பொழுது அங்க இருக்கிற யாரெல்லாம் அவரை பார்த்து அழுவார்கள்? 39ஆம் வசனத்துல கொடுக்கப்பட்டிருக்கும். யார்? விதவைகள், கைம்பெண்கள் அவரை பார்த்து அழுகிறார்கள். ஏதாவது தொடர்பு இருக்கிறதா இந்த கைம்பெண்கள் அழுவதற்கும் இந்த தொற்காள் எனப்படும் இந்த ஆண்டவரின் சீடருக்கும் ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா என்று பார்க்கும் பொழுது இந்த யோப்பா நகரை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த யோப்பா நகர் ஒரு மீன்பிடி நகர், கடலோர பகுதி. ஆகவே கடலுக்கு செல்லுகிறவர்கள் அதிகமாய் உயிரிழப்புகள் அந்த காலத்திலே ஏற்படும். இப்படி உயிரிழப்புகள் அதிகமாக ஏற்படுவதால் அங்கு இருந்த பல பெண்கள் கைம்பெண்களாய் இருக்கிறார்கள், வாழ்விழந்தவர்களாய் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பெண்களுக்கு இந்த தொற்காள் என்பவள் ஆறுதல் அளித்து அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை பெருக்கி கொடுத்து அவர்களுக்காய் தேய்க்கிற அங்கி, துணிகள் இவற்றை போன்ற சில வியாபாரங்களை எப்படி செய்வது என்று தன்னிடத்திலே ஒரு மிகப்பெரிய கைம்பெண்களின் கூட்டத்தை வைத்து அவர்களை வழிநடத்தி வந்தவர் தான் யார்? இந்த தொற்காள். ஆகவேதான் இவளின் மரணம் யாரை அதிகமாய் பாதிக்கிறது என்றால் கைம்பெண்களை, விதவைகளை அதிகமாய் பாதிக்கிறது. அவர்கள் அழுகிறார்கள். இந்த தொற்காள் என்ன செஞ்சா? சீடர் என்பதற்கு இவர் செய்த பணி என்ன? உண்மையை சொல்ல போனால் ஆண்டவரை தன்னுடைய வாழ்வில் அடையாளம் காட்டி இருக்கிறார் இந்த கைம்பெண்களுக்கு. ஆகவே தான் அவர் சீடருக்கான அந்த இடத்தை பெறுகிறார். அதே போல் நாம் படிக்க கேட்ட பழைய ஏற்பாட்டு பகுதியில் ரூத், நகோமி, இந்த கதை உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். ரூத், நகோமி இருவரும் கைம்பெண்கள். இவர்கள் வாழ்வாதாரம் தேடி மோவாப் நாட்டிலிருந்து பெத்லகேமுக்கு வருகிறார்கள். இந்த பெத்லகேமுக்கு வந்தவுடனே இருவருக்கும் ஆண் துணை கிடையாது. ரூத், நான் சில தானியங்களை பொறுக்கி வருகிறேன் என்று அறுவடை காலமாக இருந்ததால் வார்கோதுமை வயலுக்கு செல்லுகிறார். அங்கே போவாஸை சந்திக்கிறார். போவாஸ் ரூத்துக்கு ஆதரவு கொடுக்கிறார். இந்த நிகழ்வு தான் அந்த 2ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல ரொம்ப முக்கியமான வசனம் என்ன அப்படின்னாக்கா 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். 19ஆம் வசனத்துல இந்த ரூத்தை போவாஸ் எப்படி நடத்தினார் என்பதை குறித்து நகோமியின் இடத்துல ரூத் பகிர்ந்து கொள்வார். பகிர்ந்து கொள்ளும் பொழுது நகோமி என்ன பதில் சொல்லுவார் அப்படின்னா, உன்னை விசாரித்தவன் ஆசீர்வதிக்கப்படுவான் என்ற வார்த்தையை சொல்லுவார். அப்படின்னா என்ன? யார் இவரை விசாரித்தான் என்ப விஷயமெல்லாம் இவங்களுக்கு தெரியாது நகோமிக்கு. ஆனால் என்ன சொல்லுகிறார்? உன்னை யார் விசாரித்தாரோ அவர் ஆசீர்வதிக்கப்படுவான் அப்படின்றார். அப்படின்னா அந்த போவாஸ் அந்த சாட்சியை பெறுகிறான் இல்லையா, ஆசீர்வதிக்கப்பட்டவன் இவன், பிறருக்கு உதவுகிறான், இவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறார் இல்லையா. அந்த வார்த்தை தான் ஆண்டவரை அடையாளம் காட்டுகிற வார்த்தை. இப்பொழுது ஆண்டவரை எப்படியெல்லாம் அடையாளம் காட்ட முடியும் என்று ஒரு 3 குறிப்புகளின் கீழ் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். ரூத் 2ஆம் அதிகாரத்தின் அடிப்படையில் ஒரு 3 குறிப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். போவாஸ் ஆண்டவரை அடையாளம் காட்டும் கருவியாய் இந்த இடத்தில் இருக்கிறார். அவர் எப்படி அடையாளம் காட்டுகிறார் என்றால், முதலாவது நல் வார்த்தைகள் மூலமாய் தன்னிடத்திலிருந்து ஆண்டவரை அடையாளம் காட்டுகிறார். நல் வார்த்தைகள் மூலமாய். ரூத் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவர் அங்கு கதிர் பொறுக்குவோரை பார்த்து ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக என வாழ்த்துகிறார். 2வது, அவர்களும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று பதிலுக்கு வாழ்த்துகிறார்கள். இந்த 2 வாழ்த்துரைகள் போவாஸை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது போவாஸ் பேசுகிற ஃபர்ஸ்ட் டயலாக் இது.
இந்த வாழ்த்துகிற மனப்பான்மை யாருக்கு இருக்கிறது? இந்த சொற்கள் தான் நம்மை எடை போடும். இந்த உலகத்தில் யாரை பார்த்தாலும் உடனே வாழ்த்துகிற பழக்கங்கள், நன்மையினால் ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லுகிற வார்த்தைகள், அத்தகைய தன்மையை பதித்தவன் போவாஸ் என்பதை எடுத்து காட்டுவதற்காகவே போவாஸை தொடங்கும் பொழுதே, போவாஸ் என்றும் அந்த கதாபாத்திரத்தை நமக்கு அறிமுகம் செய்யும் பொழுதே அந்த வாழ்த்துறையோடு இந்த நூல் அறிமுகம் செய்கிறது. இந்த காரியம் எதை நமக்கு விளக்குகிறது என்றால், வாயின் வார்த்தைகள் நம்மை எடை போடும். கொலோசையர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம், உங்கள் பேச்சு இனிமையானதாகவும் சுவையானதாகவும் இருப்பதாக ஒவ்வொருவருக்கும் தகுந்த மொழி அளிக்க அறிந்திருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கும். அப்படின்னா என்ன? நம்முடைய வார்த்தைகளின் வழியாகத்தான் நமக்கான மதிப்பு, அங்கீகாரம் கிடைக்கும். இங்கு போவாஸ் எப்படி காட்டுகிறார்கள்? வாழ்த்தி பேசுகிற போவாஸ். எல்லாத்தையுமே பாசிட்டிவாகவே பேசுவார். போவாஸ் வாயிலிருந்து நெகட்டிவான வார்த்தையே வராது. அதை நீங்கள் நன்கு படித்து பார்த்தால் தெரியும். எல்லாவற்றையும் நேர்மறையாகவே பேசுகிற தன்மை கொண்டவர் போவாஸ். இந்த உலகத்தில் மிகவும் இனிமையானது, மிகவும் கசப்பானது எது தெரியுமா? உலகில் மிகவும் இனிமையானது, மிகவும் கசப்பானது எது தெரியுமா? நம்மளுடைய நாவு. இதுதான் இனிமையாகவும் இருக்கும், மிகவும் கசப்பானதாகவும் இருக்கும். அம்பேத்கர் கிறிஸ்தவர்களை குறித்து ஒரு சாட்சி சொல்லுகிறார். என்னன்னா, அம்பேத்கர் புத்த மதத்தை தழுவுவதற்கு முன் கிறிஸ்தவத்தில் வந்து கிறிஸ்தவர்களை பார்த்துவிட்டு கிறிஸ்தவர்களை குறித்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். கிறிஸ்தவர்கள் வார்த்தையில் வாழ்கிறார்கள், வாழ்க்கையில் அல்ல என்று சொல்லுகிறார். வெறும் வார்த்தையில் மட்டும்தான் கிறிஸ்தவர்கள் வாழ்கிறார்கள், வாழ்க்கையில் அல்ல அப்படின்றார். போவாஸ் அப்படிப்பட்டவர் இல்லை. அவர் எப்படி வார்த்தையை சொல்லுகிறாரோ அதன்படி வாழ்கிறவர் என்பதை இந்த இடத்தில் காட்டுகிறார். நாம வெறுமனே வாயில் வாழ்த்துகிறவர்களாக இருக்கிறோம், ஆனால் மனதளவில் அத்தகைய எண்ணங்கள் இல்லாதவர்களாக இருக்கிறோம். ஒரு நாள் இந்த லியோ டால்ஸ்டாய் நமக்கு தெரிஞ்சிருக்கும். லியோ டால்ஸ்டாய் ஒரு நாள் சாலையில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அருகிலே ஒரு பிச்சைக்காரன் பிச்சை எடுத்து கொண்டு இருந்தானாம். அவரை பார்த்த உடனே அவருக்கு ஏதாவது உதவணும்னு தோணுது. ஆனால் இவரிடத்தில் எதுவுமே கிடையாது. உடனே அந்த பிச்சைக்காரங்கிட்ட போய் சொன்னாராம், சகோதரனே, உனக்கு கொடுப்பதற்கு என்னிடத்தில் எதுவுமே இல்லை, என்னை மன்னித்து விடு என்று சொன்னாராம். இந்த வார்த்தையை கேட்டதும் இதுவரைக்கும் அந்த பிச்சைக்காரனுக்கு பல பேர் பல டாலர்கள் பணத்தை கொடுக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் வணக்கம் செலுத்தாத அந்த பிச்சைக்காரன் இவருக்கு எழுந்து வணக்கம் செலுத்தி சொன்னானாம், டால்ஸ்டாய், உங்களுடைய வார்த்தையில் நான் இறைவனை பார்க்கிறேன் என்று சொன்னாராம். அவர் பெருசா ஒன்றும் பணமும் கொடுக்கல, ஒன்றும் சொல்லல. அன்பான கனிவான ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை இறைவனை காட்டுகிறது என்று சொல்லுகிறார்கள். சரி, நாம எப்படி பேசுறோம்? பாதி நேரம் புரளி பேசுறோம், கரெக்டா? புரளி பேசாதவங்க யாராவது இருந்தாக்கா தைரியமாய் கையை உயர்த்துங்கள். அப்படி யாராவது இருக்கீங்களான்னு நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், யாரும் கிடையாது. நாம புரளி பேசுறோம் அதிகமா, கரெக்டா? அதே போல் குற்றம் சாட்டுதல் அதிகமாக இருக்கிறது. குற்றம் சாட்டுதல் இல்லையா? பிறர் குற்றத்தை கண்டுபிடித்து நான் குற்றம் சாட்டிட்டேன், கரெக்ட், நான் கண்டுபிடிச்சிட்டேன். கோபப்படுதல் நம்முடைய வார்த்தைகளில், நம்ம வார்த்தைகளில் இருக்கிற காரியங்களை சொல்லுகிறேன். அதுவும் இல்லாமல் சர்வசாதாரணமாக நம்முடைய வார்த்தைகளில் கெட்ட வார்த்தைகள் வருகிறது நம் வாயில், கரெக்டா? எங்க வருது? வீட்டில் வந்தால் பிரச்சனை இல்லை, வீட்டில் வந்தால் பிரச்சனை இல்லை, நீங்கள் ரோட்டில் பேசின பிரச்சனை இல்லை, சர்ச்சிலேயே வருது. நான் கேட்டு இருக்கிறேன் நம்முடைய திருச்சபையில். நான் சாட்சி. எதற்கு? வாயில கெட்ட வார்த்தை வருதுங்கிறதுக்கு. மன்னித்து விடுங்கள். இதுதான் நம்முடைய வாய் சொல்லுகிற சாட்சி. இந்த வாயின் வார்த்தையில் ஆண்டவரை அடையாளம் காட்டியவர் போவாஸ். நாம் யாரை அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கிறோம்? சரி, இரண்டாவதா மனித நேயத்தை காட்டும் போவாஸ். போவாஸின் இடத்தில் அதிகமான மனித நேயம் இருந்தது. ரூத் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம்.
மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேறு வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் என் ஊழியக்கார பெண்களோடு இங்கேயே இரு என்று சொல்லுகிறார். அந்த பெண் யார் என்ற விவரம் போவாசுக்கு தெரிந்திருந்தாலும் அந்த பெண்ணுக்கு ஒன்றும் கிடையாது. ஒரு கைம்பெண், கைவிடப்பட்டவள், ஆதரவற்றவள். இந்த நிலையில் இருக்கிற ஒரு பெண்ணுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு பேசிக்கான மனித நேயத்தின் குறியீடு. ஆதரவற்றவர்கள் இருக்கும் பொழுது அவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்பது ஒரு மனித நேயத்தின் குறியீடு. அதை மிகவும் அழகாய் செய்கிறார். ஆதரவற்றவளாய் இருக்கிறாய், ஆகவே நீ அங்கெங்கே என்று அடைய வேண்டாம், என்னுடைய இடத்திலேயே நீ நெற்கதிர்களை பொறுக்கிக்கொள், என்னுடைய வேலைக்காரிகளோடு நீ தங்கியிரு என்று சொல்லுகிறார். இதுதான் மனித நேயத்திற்கான வெளிப்பாடு. போவாஸ் மனித நேயம் மிகுந்தவராய் அந்த இடத்தில் இருக்கிறார். ஐநா சபையில மனிதனிடத்திலிருந்து மனிதனை காக்கும் கருவி எது என்று ஒரு பெரிய விவாதம் நடந்ததா? கேள்வி புரிஞ்சதா? மனிதர்களிடத்திலிருந்து மனிதனை காக்கும் கருவி. அப்ப மனிதனுக்கு ஆபத்தானவன் யாரு? வேற எதுவுமே கிடையாது. மனிதன் மட்டுமே மனிதனுக்கு ஆபத்தானவர். இந்த மனிதனிடத்திலிருந்து மனிதனை காக்கும் கருவி எது அப்படின்னு சொல்லி நிறைய டிஸ்கஷன் எல்லாம் ஓடிச்சு. கடைசியில் ஐநா சபையில் என்னன்னு முடிவெடுத்தாங்களா? மனிதநேயம் மட்டுமே மனிதனிடத்திலிருந்து மனிதனை காக்கும் என்று சொன்னார்கள். இப்படி மனிதநேயம் என்பது மிகவும் அவசியமானது. ஆனால் இந்த உலகம் அந்த மனிதநேயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. ஒரு ஆத்து பாலத்தில் ரயில் கடக்க முற்படுகிறது, திடீரென்று விபத்துக்குள்ளாகிறது. அந்த ரயில் பெட்டிகள் கவிழ்ந்திருக்கிறது. அதுக்குள்ள குற்றுயிரும் கொலையுயிருமாய் பலர் தவித்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்குள்ள ஏறி அவர்களுடைய நகைகளையும் பணங்களையும் பிடுங்கிவிட்டு சென்ற ஒரு கூட்டம் இருக்கிறது. எங்க? இந்தியாவில் நடந்த சம்பவம் இதெல்லாம். மனிதநேயம் செத்து போயிருக்கிறது. இந்த மனிதநேயம் செத்து போனது பல இடத்தில் நாம் பார்த்து கொண்டே தான் இருக்கிறோம். மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். கடந்த வருடம் மே மாதத்தில் மணிப்பூரில் நடந்த நிகழ்வுகள். 1 வருஷம் ஆயிடுச்சு, நாம மறந்துடுவோமே. நினைவில் கொள்ளுங்கள். இப்ப முக்கியமோ இல்லையோ, ஓட்டு போடும்போது இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரணும் உங்களுக்கு. மனிதநேயம் கொஞ்சம் கொஞ்சமாய் மரணித்து கொண்டிருக்கிற இந்த உலகில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முன்பெல்லாம் முன்னோர்கள் மனித நேயத்தின் அடையாளமா பல காரியங்களை செய்தார்கள். ஞாபகம் இருக்குங்களா? வீட்டுக்கு முன்னாடி திண்ணைகள் இருக்கும், சுமை தாங்கி கற்கள் இருக்கும், சத்திரங்கள் நிறைய இருக்கும், அன்னதானம் அப்படிங்கிறது, உணவளிப்பதெல்லாம் நம்முடைய வாடிக்கையா இருந்தது. நீர்மோர் பந்தல்கள் இருக்கும். இப்ப எங்க அதெல்லாம் இருக்கு? அரசியலுக்காக ஒரு நீர்மோர் பந்தலை விட்டுறோம். திண்ணை கொஞ்சம் இடம் இருந்தாக்கா அதை மற்றவங்க யூஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காகவே அதில் எக்கச்சக்கமாக நம்ம கட்டுவோம். இது வழக்கமாகி விட்டது இல்லையா? அந்த மனிதநேயத்தின் குறியீடுகளை கொஞ்சம் கொஞ்சமாய் நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் போவாஸ் நமக்கு மீண்டும் நினைப்பூட்டுகிறார். என்னன்னு? மனிதநேயம் அவசியம். மனிதநேயத்தின் மூலமாய் ஆண்டவரை அடையாளம் காட்ட முடியும் என்று நமக்கு நினைவூட்டுகிறார். நாம் இத்தகைய மனிதநேயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? கிறிஸ்தவர்களாய் சுயநலம் மிகுந்தவர்களாய்த்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு மனநலம் குன்றியோர் பள்ளியில ஒரு ஓட்டப்பந்தயம் நடந்துச்சான். அனைவரும் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறார்கள். ஓடும் பொழுது ஒருவன் தவறி விழுந்து விடுகிறார். அனைவரும் சென்று அந்த ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுட்டு அனைவரும் சென்று அந்த விழுந்தவனை தூக்கி எடுத்து விட்டு அனைவரும் ஓடுகிறார்கள் சேர்ந்து. இது நடந்ததான். இது கீழே ஒரு கேப்ஷன் கொடுத்துருந்தாங்களா? என்னன்னு கேப்ஷன் தெரியுங்களா? யார் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு. புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்னு? மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் ஒருவர் விழுந்து விட்டார் என்று மனிதநேயத்தோடு அவர்களை அரவணைத்து ஓடுகிறார்கள். நாமளா இருந்தா என்ன, அப்பா ஒரு காம்படிஷன் அவுட்ரா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா ஓடி இருப்போம் இல்லையா? போட்டிகள், பொறாமைகள், இது நிறைந்த உலகம். இந்த உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த இடத்தில் கிறிஸ்தவர்களாய்
உயிர்த்த ஆண்டவரை நாம் எப்படி காட்ட முடியும் என்றால் நம்மிடத்தில் இருக்கிற மனிதநேயத்தின் மூலமாகத்தான் காட்ட முடியும். மனிதநேயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இறந்து போட்டி, பொறாமைகள், பெருமை, இதிலே நாம் அழிந்து கொண்டிருக்கிறோம். போவாசிடம் நாம் கற்றுக்கொள்ளுகிற இரண்டாவது பாடம் மனிதநேயம், ஆண்டவரை காட்டும் கருவி என்பது. மூன்றாவதாய் அன்பு செய்யும் போவாஸ். ரூத் 2ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வசனங்கள். இதில் ஒரு 2 நிகழ்வுகளை உங்களுக்கு குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். போவாஸ் என்ன செய்கிறார்? தன்னுடைய அப்பத்தையும் தன்னுடைய திராட்சரசம் காடியையும் ரூத்தோடு பகிர்ந்து கொள்ளுகிறார். அதாவது உணவை பகிர்ந்து கொள்ளுகிறார். 16வது வசனத்திலே தன்னுடைய வேலை ஆட்களுக்கு என்னன்னு சொல்லுகிறார்? நீங்கள் அரிக்கட்டுகளை சிதற விடுங்கள், அவங்க பாட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டோம். அப்படின்னா என்ன? என்னுடைய லாபம் இது, இந்த அரிக்கட்டு எல்லாமே, அந்த லாபத்திலிருந்து ஒரு சிறு பகுதியை அவளும் வாழட்டும் அப்படின்னு சொல்லி கொடுக்கிற மனசு. இந்த 2 செயல்பாடுகள், உணவை பகிர்ந்து கொள்வதும் அரிக்கட்டுகளை பொறுக்கிக் கொள்ள சிலவற்றை கீழே விடுவதும் தூய்மையான அன்பிற்கு அடையாளமாயிருக்கிறது. அதாவது ஒரே ஒரு எண்ணம் தான் போவாஸ் கிட்ட இருக்குது. என்ன அப்படின்னா, நான் வாழ்வதை போல பிறரும் வாழ வேண்டும் என்ற எண்ணம். அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் இதை தனக்காக மட்டும் செய்யாமல் பிறரும் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் பிறர் மீது கொண்ட அன்பின் அடிப்படையில் இந்த காரியத்தை செய்கிறார். இந்த நீல் ஆம்ஸ்ட்ராங் தெரியும்ல? யார் நீல் ஆம்ஸ்ட்ராங்? யாரு? நிலாவில் கால் வச்சவர். அவர் நிலாவில் கால் வச்சது அவர்கிட்ட கேட்டாங்களாம், இந்த நிலாவில் கால் வச்சிங்களே, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாராம், மனுஷன் பல லட்சம் மைல் தொலைவில் இருக்கிற நிலாவில் கூட காலை வச்சுட்டான், ஆனால் பக்கத்து வீட்டுக்காரன் மனசில் இடம் பிடிக்கிற அளவுக்கு அவங்ககிட்ட அன்பு இல்லையேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னு சொன்னாராம். அன்பானவர்களே, இது எவ்வளவு பெரிய ஒரு கருத்து! பல லட்சம் மைல்கள் தாண்டி இருக்கிற நிலவில் கால் வைத்த நம்மால் நம் அருகில் இருக்கிறவர்கள் மனதிலே இடம் பிடிக்க முடியவில்லை. காரணம் என்ன என்றால், நாம் பொருட்களை நேசிக்கும் அளவிற்கு சக மனிதரை நேசிப்பதில்லை. முன்பெல்லாம் வீட்டுக்கு போனாக்கா, இந்த கதை தெரியும் தானே, வீட்டுக்கு போனால் என்ன செய்வாங்க? இது எங்கள் மாமா, இது எங்கள் சித்தப்பா, இது எங்கள் அப்பா, எங்கள் அம்மா. இப்போ இது எங்கள் டிவி, இது எங்கள் ஃப்ரிட்ஜு, இது எங்கள் புது வாஷிங் மிஷினு, இதை பாருங்கள், இதை புதுசாக வாங்கியிருக்கோம். கரெக்டு தானே? இப்படி தானே போயிட்டுருக்குது. இன்னொன்று, வீட்டில் அவ்வளவு மக்களும் இல்லை, இருக்கிறது என்னமோ 2 பேர் தான். நம்முடைய கலாச்சாரங்கள் எப்படி மாறிக்கொண்டு இருக்கிறது என்பதை சொல்ல வருகிறேன். அன்பை குறைத்து கொண்டோம். எதன் மீது? மனிதர்கள் மீது. அன்பை பெருக்கி கொண்டோம். எதன் மீது? பொருட்களின் மீது. அதனால்தான் நம்முடைய வாழ்க்கை சற்றே மாறுபட்டு கொண்டிருக்கிறது. 1961 89 வரைக்கும் ஜெர்மனி 2 நாடாக இருந்தது. கிழக்கு ஜெர்மனி, மேற்கு ஜெர்மனி அப்படின்னு சொல்லி. இந்த அப்போ 2 நாடுகளுக்கும் இடையிலே ஒரு பிரிவினை சுவர் ஒன்று இருந்ததாம். அந்த பிரிவினை சுவரை தாண்டி இப்படியும் அப்படியும் யாரும் வரமாட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த கிழக்கு ஜெர்மனியை சார்ந்தவர்கள் தங்கள் நாட்டில் இருக்கிற குப்பைகளை எல்லாம் ரொப்பி அந்த சுவரை தாண்டி கொட்டினார்களாம். இதை பார்த்துட்டு இருந்தாங்க மேற்கு ஜெர்மனிக்காரர்கள். அவர்கள் பதிலுக்கு என்ன செய்தார்கள் என்றால், பழங்களை, நல்ல பழங்களை வாங்கி அதை இங்கு மேற்கிலிருந்து கிழக்கு ஜெர்மனி பகுதிக்கு கொட்டிவிட்டு ஒரு குறிப்பை எழுதி வைத்தார்களாம். நீங்கள் தந்தவற்றிற்கு மிக்க நன்றி, எங்களிடத்தில் எது இருக்கிறதோ அதை நாங்கள் திருப்பி தந்திருக்கிறோம் என்று சொன்னார்களாம். அப்படின்னா பொருள் என்ன? உங்கள் நாட்டில் நிறைய குப்பை இருக்கு, நீங்கள் குப்பையை கொடுக்குறீங்க, எங்கள் நாட்டில் நல்ல மனமும் பழமும் இருக்கிறது, அதனால் அதை திருப்பி தருகிறோம் என்று சொன்னார்களாம். காலப்போக்கில் அந்த பிரிவினை சுகரும் அழிந்து விட்டது, ஜெர்மனி நாடும் ஒன்றாகி விட்டது. பட் இந்த கதையை எதுக்காக நான் உங்களோடு சொல்லுகிறேன் என்றால், இதில் புரிந்து கொள்ளுங்கள், ஒருவன் நமக்கு தீங்கிழைக்கும் பொழுதும் அவனுக்கு நன்மையை பரிசாய் கொடுக்கிற மனம் எவ்வளவு சிறந்தது.
இது எதனால் வரும் என்றால் அன்பினால் மட்டுமே வரும். ஆனா இந்த அன்பும் மனிதநேயமும் இந்த நல்ல வார்த்தைகளும் நம்மை ஆண்டவரை இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்டச் செய்யும். இந்த அன்பு நம்மிடத்தில் எப்படி இருக்கிறது? ஒன்றும் வேணாங்க, நடந்த கதையே சொல்லிடுறேன். ஒருத்தன் அன்போடு எங்களை அழைத்தார். நான் ஐயா நாங்கள்லாம் இருக்கோம், எங்களை அன்போடு அழைத்தார்கள். உண்மையில் அதில் அன்பு மட்டுமே இருந்தது. அன்போடு அழைத்தார்கள். எதற்காக அப்படின்னாக்கா, நாங்கள் நோன்பு திறக்கிறோம், கொஞ்சம் வாங்க, நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறீர்கள், நாம் யாவரும் சேர்ந்து செய்வோம். அங்கு முஸ்லீமை பற்றியும் எதுவும் பேசலை, நாங்கள் மத நல்லிணக்கத்தை பற்றியும் அன்பை குறித்தும் பேசி கொண்டிருந்தோம். இந்த நாட்டில் எப்படி அன்பு இருந்தது, எப்படி அன்பு தணிந்து போனது, எப்படி நாம் அன்புடையவர்களாய் வேற்றுமையில் ஒற்றுமையை பாராட்டுகிற சமூகமாய் வாழ முடியும் என்ற கதையை பேசிக்கொண்டு அவர்கள் அன்பாய் கொடுத்த உணவை சாப்பிட்டு வந்துட்டோம். ஐயோ, சிலைகளுக்கு படைக்கப்பட்டதை சாப்பிட்டார். என்னது இது? மனிதநேயம் தணிந்து விட்டதன் அடையாளம் இவைகள். ஒருவரிடத்தில் அன்பு செலுத்தும் முன் அவங்க கிறிஸ்தவங்களா இந்துவான்னு பார்த்துட்டு அன்பு செலுத்த முடியும். எளிமையா கேட்கிறேன், உங்ககிட்டயே நான் கேட்கிறேன், நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி பார்த்துட்டு அன்பு செலுத்துறீங்க, கிறிஸ்தவங்களா இருந்தா நாங்கள் அன்பு செலுத்துவோம், இவர்கள் வேற்று மதத்தினராக இருந்தால் அன்பு செலுத்த மாட்டோம் என்றால் அது அன்பே கிடையாது. அதை ஆண்டவர் நமக்கு கற்றுத்தரவில்லை. அனைவரிடத்திலும் காட்ட வேண்டியது அன்பு. அன்னை தெரசா இந்த உலகத்திற்கு வந்தார். வாடும் பொழுது அனைத்து சமயத்தினரையும் ஏற்றுக்கொண்டார், அன்பு செலுத்தினார். அதை வெளிப்படுத்தத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வந்த மிஷனரிகள் அதைத்தான் செய்தார்கள். ஐயோ, நீங்கள்லாம் ஹிந்துங்கப்பா, நீங்கள்லாம் இந்த மாதிரி வரீங்க, உங்களோடெல்லாம் நாங்கள் சேர மாட்டோம், அப்படி இருந்திருந்தா இன்னைக்கு நாம் இப்படி இருப்போமா? அன்பானவர்களே, ஆண்டவரை நாம் வாழும் இடத்திலும் நாம் பணி செய்யும் இடத்திலும் அடையாளம் காட்ட வேண்டும். இந்த உலகிற்கு எப்படி அடையாளம் காட்ட முடியும்? எப்படி அடையாளம் காட்ட முடியும்? நாம் வாழும் இடத்திலும் பணி செய்யும் இடத்திலும் எப்படி அடையாளம் காட்ட முடியும்? போவாஸ் இடத்திலிருந்து ஆண்டவரை ரூத் எப்படி அறிந்து கொண்டாளோ அதே போல் நம்மிடத்திலிருந்து இந்த உலகம் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும். போவாஸ் இடத்திலிருந்து எப்படி ரூத் அணிந்து கொண்டார்? போவாசின் நல்ல சொற்கள், போவாசின் அன்பு, போவாசின் மனிதநேயம், இது ஆண்டவரை ரூத்துக்கு எடுத்து காட்டியது. நம்ம எதை எடுத்து காட்டி கொண்டிருக்கிறோம்? வெளியில் இருந்தா கூட நம்மளை கிறிஸ்தவங்கன்னு கொஞ்சம் மதிப்பாங்க. ஏமாந்து உள்ள வந்துட்டானா அவ்வளவுதான். இல்லைங்க, சர்ச்சை சுத்தி சத்தம் எல்லாம் கேட்குது, பயங்கர சண்டை நடந்துச்சு. வருத்தத்தோடு சொல்லுகிறேன், இதைத்தான் நம்முடைய அடையாளமாய் நாம் வைத்திருக்கிறோமா என்ற கேள்வியை எனக்கு நானே கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்களுக்கெல்லாம் சொல்ல, எனக்கு கேட்டுக்கிறேன். எனக்கு வருத்தமா இருக்கிறது. அன்பை வெளிப்படுத்தவும் நல்ல மொழிகளை பேசவும் நல்ல வார்த்தைகளை பேசினான் போவாஸ். அந்த மாதிரி நல்ல வார்த்தைகளை பேசவும் அன்பை வெளிப்படுத்தவும் மனிதநேயத்தோடு பிறரை அணுகவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த செயல்பாடுகள் தான் ஆண்டவரை வெளிப்படுத்தும். ரூத் மோவாபிய பெண். இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறிலே ரூத்தின் பெயர் இருக்கிறது. எதனால் இருக்கிறது? ஆண்டவரை அடையாளம் கண்டு கொண்டாள் போவாசின் மூலமாய். ஆகவே அவரின் பெயர் அங்கே இருக்கிறது. நாம் அடையாளம் கண்டு கொண்டோம் நம்முடைய முன்னோர்கள் மூலமாய், மிஷனரிகள் மூலமாய். நாம் எப்படி ஆண்டவரை அடையாளம் காட்டி இருக்கிறோம்? நாம் பணி செய்யும் இடங்களிலும் சரி, நாம் வாழும் இடங்களிலும் சரி, எப்படி அடையாளம் காட்டி இருக்கிறோம் என்பதை மீண்டும் மீண்டும் சிந்திக்க இந்த நாள் நம்மை அழைக்கிறது. தென்னிந்திய திருச்சபை மிகவும் அழகான ஒரு தலைப்பை தந்திருக்கிறது, உயிர்த்த ஆண்டவரை அடையாளம் காணுதல். இந்த உலகம் ஏன் மூலியமா, உங்க மூலியமா உயிர்த்த ஆண்டவரை
அடையாளம் காண வேண்டும். உயிர்த்த ஆண்டவரை அடையாளம் காண வேண்டும். நாம் யாரை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறோம்? யாரை இந்த உலகத்திற்கு காட்டி கொண்டிருக்கிறோம்? தொடர்ந்து இந்த கோணத்தில் சிந்தியுங்கள். உயிர்த்த ஆண்டவரை நாம் அடையாளம் காட்டுவோம். நம்முடைய அன்பின் மூலமாய், நம்முடைய மனிதநேயத்தின் மூலமாய், நம் வாய்களிலிருந்து வரும் ஒவ்வொரு சொற்களின் மூலமாய். இதன் மூலம்தான் உயிர்த்த ஆண்டவரை நம்மால் இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்ட முடியும். அடையாளம் காட்டுவோம். ஆண்டவர் நம்மை வழி நடத்துவாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பின் நல்ல ஆண்டவரே, தந்த திருமொழிகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, உம்முடைய திருமுன்னிலையில நாங்கள் சிந்தித்த உம்முடைய திருமொழிகளின்படி உயிர்த்த ஆண்டவராகிய உம்மை இந்த உலகிற்கு அடையாளம் காட்டுகிற மிக பெரும் பணியை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். போவாஸ் தன்னுடைய வார்த்தைகள் மூலமாக, தன்னுடைய அன்பின் செயல்பாட்டின் மூலமாக, தன்னுடைய மனிதநேயத்தின் மூலமாக எப்படி ஆண்டவரை அடையாளம் காட்டினாரோ அதே போன்ற தன்மைகளை எங்களில் பதித்தருளும். நாங்களும் நல் மொழிகளை பேசுகிறவர்களாய், உம்முடைய திருமுன்னிலையிலே உம்மை வெளிப்படுத்துகிறவர்களாய், மனிதநேயம் மிக்கவர்களாய், அன்பு நிறைந்தவர்களாய் இருக்க அருள்தார். இதன் மூலம் இந்த உலகம் எங்களில் உம்மை காண வழி செய்யும். இறைமகனாகிய கிறிஸ்து இயேசுவின் திருப்பெயரில் அனைத்தையும் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் நல்ல கடவுளே. ஆமென்.